வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்கள், சில வாரங்களாக விவாகத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு விவாகம் என்ற வார்த்தை உலகத்தால தவறாக என்ன செய்யப்படுதுன்னா புரிந்து கொள்ளப்படுது. விவாகம் கனமுள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறதுன்னா பார்க்கறது இல்லை. இன்னைக்கு திருமணம் பண்றாங்க, ஒரே வார்த்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம சில வாரங்களாக நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னா நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் தான் விவாகரத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க. பாருங்க, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொருள் ஆசை, பண ஆசை, இந்த மாதிரி காரியங்கள் என்ன ஆகிறாங்கன்னா விழுந்து போயிடுறாங்க. விழுந்து போய் திருமணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. கடைசியில் மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணு சரின்னு ஆயிடுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. சில பேர் தாங்கள் செய்வது சரின்னு சொல்றதுக்காக பழைய ஏற்பாட்டிலேருந்து சில உதாரணங்களை எடுத்து காண்பிக்கிறாங்க. அதாவது, நான் 2வது திருமணம் பண்ணலாம், நான் 3 திருமணம் கூட பண்ணலாம், அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இவங்கெல்லாம் பார்க்குறோம். ஆபிரகாமை பாருங்க, யாக்கோபை பாருங்க, இவங்கெல்லாம் 3 மனைவிகள் இருந்தாங்க, 4 மனைவிகள் இருந்தாங்க, 2 மனைவிகள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் தேவன் ஏத்துக்கலையா? ஆபிரகாம் 3 திருமணம் பண்ணாரு, தேவன் அவரை ஏற்றுக்கொள்ளலையா? யாக்கோபு 4 திருமணம் பண்ணாரு, தேவன் அவரை ஏற்றுக்கொள்ளலையா? அப்ப நான் 2வது திருமணம் பண்ணா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததான் இருக்கும். பாருங்க, இந்த வார்த்தையை வைத்துதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா தேவனுடைய சத்தியங்களை கத்துக்க போறோம். எந்த வார்த்தைன்னா நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால். அந்த நியாயங்கிற வார்த்தை கிரேக்க வேதாகமத்திலாம் இல்லை. பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தது. சரி, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் 3 திருமணம் பண்ணாரு, யாக்கோபு 4 திருமணம் பண்ணாரு, லாமைக்கு 2 திருமணம் பண்ணியிருந்தாரு பழைய ஏற்பாட்டில், ஆதியாம் புஸ்தகத்துல. இவங்கெல்லாம் பாவிகள். இந்த வேத வாக்கியத்தை பாருங்க, பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தது. பாவம் எப்போது உயிர் பெறும்? பிரமாணம் வருகின்ற போதுதான் பாவமே உயிர் பெறும். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருக்காங்க. தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பத்தி எதுவுமே சொல்லன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவர்கள் புசித்திருந்தால் பாவமா? பாவம் இல்லை. எப்போ பிரமாணம் வருதோ அப்ப எதுவும் உயிர் பெற்றோம்? பாவம். பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததுன்ற. பிரமாணமே இல்லைன்னா எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம். பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா தேவன் எத்தனை திருமணம் பண்ணணும்னு சொல்றாரோ அத்தனை திருமணம் தான் பண்ணணும். அப்ப பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தது. நாம் நன்மை தீமை எங்கிருந்து அறிந்து கொண்டோம்? பாவத்தை குறித்து நாம் எங்கிருந்து அறிந்து கொண்டோம்? பரிசுத்தத்தை குறித்து எங்கிருந்து அறிந்து கொண்டோம்? எல்லாம் எங்க இருந்தாங்க? பிரமாணத்திலிருந்து அறிஞ்சுக்கிட்டோம். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லது? நியாயப்பிரமாணம் பாவம் என்னதுன்னு அது சொல்லுது. அதனால நியாயப்பிரமாணம் பாவமா? இல்ல. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. பாவம் என்னதுங்கிறத பவுல் எங்க கண்டுபிடிச்சாரு? நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிச்சாரு. நியாயப்பிரமாணமே இல்லைன்னா பவுலுக்கு பாவம் என்பது ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. இந்த வேத வாக்கியத்தை பாருங்க. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. தேவன் இச்சிக்க கூடாதுன்னு சொல்றாரு, பிரமாணத்தை பார்க்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுங்க? பிரமாணம் அவருக்கு போதிக்குது. அப்ப தேவன் பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, அந்த பிரமாணத்தை அவர் மீறாருன்னு அவர் என்ன செய்யறாரு? பாவம் செய்கிறார். பிரமாணமே இல்லைன்னா பாவம் என்னன்னு நமக்கு தெரியாது. பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தது. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். பிரமாணம் இல்லாத போது அவர் எப்படி இருக்கிறாரு?
ஜீவனோடு இருக்கிறார். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். கற்பனை எப்ப வருதோ, எப்ப பிரமாணம் கொடுக்கப்படுதோ, அப்போது எதுவும் உயிர் கொள்கிறது? பாவம். நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் சொன்னார் பாருங்க. அந்த நாள்ல இருந்து பாவம் என்ன ஆயிடுச்சுங்க? உயிர் கொண்டது. அதற்கு முன்பதாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படிதான் இருக்கிறாங்க? ஜீவனோடு தான் இருக்கிறாங்க. பிரமாணம் எப்பொழுது கொடுக்கப்பட்டதோ அப்பிருந்து எது உயிர் பெறுகிறது? பாவம். அதான் சொல்ற. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி அவங்க செஞ்சாங்கன்னா ஜீவனோடு இருக்க முடியும். பிரமாணத்தை மீறிட்டாங்கன்னா அவங்க மறிச்சிருவாங்க, ஆத்துமலையினா இருவாங்க, மறிச்சிருவாங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால் என்னை கொன்றது. பிரமாணத்தை படிக்கிறாரு, இச்சியாதிருப்பாயாக பாவங்கிறத பிரமாணத்தை பவுல் படிக்கிறாரு, படிச்சுட்டு இச்சிக்கிறாரு. பாவத்தை அவர் செஞ்சிட்டாரு, பாவத்தை செஞ்சிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? மரித்தவர் ஆனார். அப்ப பாவத்தை அறிகிற அறிவு எங்கதான் கிடைக்கும்? ரோமர் 3:20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால். அப்ப எதனாலதான் பாவத்தை அறிகிற அறிவு வரும்? பிரமாணம். பாருங்க, நமக்கு என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேலருக்கு எந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது? மோசேயின் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப பாவத்தை அறிகிற அறிவு எதனாலதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் கொடுத்த பிரமாணம். இப்ப நீங்க புதிய ஏற்பாடு நம்ம படிக்கிறீங்க, படிக்கும் பொழுது தேவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அது எல்லாமே என்னதான்? எல்லாமே பாவம் தான். தேவன் எதெல்லாம் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் என்னதான்? எல்லாமே பரிசுத்தம். அப்ப தேவன் பாவத்தையும் பரிசுத்தையும் எதுல கொடுத்துக்கிறாரு? பிரமாணத்துல. நீ இப்படி செஞ்சா நித்திய ஜீவனை பெறுவ, நீ இப்படி செய்வேன்னு சொன்னா உனக்கு என்னதான் கிடைக்கும்? ஆக்கினை தீர்ப்பு. தேவன் பிரமாணத்தின் மூலமாகத்தான் நமக்கு எதை கொடுக்கிறாரு? நன்மையையும் தீமையையும் கொடுக்கிறார். பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரமாணத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம்? ஜீவனோடு இருப்போம். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் இருக்கிறாரு. அவர் யாரை திருமணம் பண்ணாருன்னா தன்னுடைய சகோதரியை திருமணம் பண்ணார். யாருங்க? ஆபிரகாம். சாராள் யாரு? ஆபிரகாமின் சகோதரி. பாருங்க, சகோதரியை திருமணம் பண்ணலாமா? அது எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க. இவரு ஆபிரகாம் பண்ணிக்கிறாரு, அக்கிரமம் பண்ணிக்கிறாருன்றான். கேள்வி என்னன்னா, பிரமாணம் அப்பொழுது கொடுக்கப்படவில்லை, ஆபிரகாம் செய்தது பாவமா? சகோதரியை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தேவன் பிரமாணத்தை கொடுத்திருந்தாரு? எதுவுமே கொடுக்கல. ஆதியாகமம் புஸ்தகம் 20:12 பாருங்க. அவள் என் சகோதரி என்பது மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு குமார்த்தி, என் தாய்க்கு குமார்த்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். அப்ப ஆபிரகாம் யாரை திருமணம் பண்ணிக்கிறாரு? தன்னுடைய சித்தி பொண்ணை என்ன பண்ணிக்கிறாருங்க? திருமணம் பண்ணிக்கிறார். ஆபிரகாம் பாவியா? சகோதரியை திருமணம் பண்ணதுனால அவர் பாவியும் கிடையாது. ஏன்? பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இவங்களதான் திருமணம் பண்ணு தேவன் ஏதாவது பிரமாணத்தை கொடுத்திருந்தாரு? அப்படிலாம் கொடுக்கல. தேவனுடைய ஆசை என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோட என்ன செய்யணுங்க? வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையுமே உருவாக்கினார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரே ஒரு துணையை உருவாக்கினார். மனுஷன் எப்படிதான் வாழணும்? ஒரு மனைவியோடு வாழ வேண்டும். இது தேவனுடைய ஆசையாக இருந்தது. ஆனால் தேவன் என்ன கொடுக்கல? அப்பொழுது பிரமாணத்தை கொடுக்கவில்லை. லேவியராகமம் 18:11 பாருங்க. உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமார்த்தியை நிர்வாணமாக்கல் ஆகாது, அவள் உனக்கு சகோதரி. தேவன் எப்ப பிரமாணத்தை கொடுக்கிறாரு? மோசேயின் நியாய பிரமாண காலகட்டத்துல நியாய பிரமாணத்தை என்ன சொல்றாருன்னா, சகோதரியை திருமணம் செய்வது பாவம், அது அக்கிரமம்ன்ற. ஆபிரகாம் மோசையின் காலகட்டத்துல வாழ்ந்திருந்தார்னா, நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்திருந்தார்னா ஆபிரகாம் என்ன இருப்பாரு? பாவியா இருப்பார். காரணம் என்ன? பிரமாணம். பிரமாணத்தினாலதான் எது உயிர் பெறுதுங்க? பாவம் உயிர் பெறுது.
அப்ப ஆபிரகாமுடைய காலகட்டத்திலே ஆதியாம் புஸ்தகத்துல திருமணத்தை பற்றிய பிரமாணம், விவாகத்தை பற்றிய பிரமாணம் என்ன செய்யப்படல. யார திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற பிரமாணம் எங்க கொடுக்கப்படல? ஆதியாம் புஸ்தகத்துல கொடுக்கப்படல. அப்ப ஆபிரகாம் தன் சகோதரியை திருமணம் பண்ணது பாவமா? அதெல்லாம் பாவமா கிடையாது. சரிங்களா? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 29-30 பாருங்க. இப்படிப்பட்ட அருவருப்புகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். சகோதரியை திருமணம் பண்ணுவது எப்படிப்பட்டதான் அருவருப்பு? எப்படிப்பட்ட அருவருப்புங்க? தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் பொல்லாத அருவருப்பு. இப்படிப்பட்ட அருவருப்புகளில் யாதொன்றை யாராவது செய்தால், தேவன் சொல்றாரு, அவன் ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன ஆயிருவாங்க? அறுப்புண்டு போயிருவாங்கன்ற 30 வசனம் பாருங்க. ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நான் தான் தேவன், நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன், நான் தான் உங்களை உருவாக்கினேன், நான் தான் எதையும் கொடுக்கிறேன், பிரமாணத்தையும் கொடுக்கிறேன். நான் சொல்கிறேன் என்று சொன்ன போது அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் சிருஷ்டிக்கிறா இருக்கிறார். சிருஷ்டிகர் என்ன சொல்றாரு? நான் இந்த பிரமாணத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ என்ன செய்யணும்? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் பிரமாணத்தை கொடுக்கிறாரு. சகோதரி விவாகம் பண்ணுவது எப்படிப்பட்டதுங்க? அது அருவருப்பு. ஆதியாம் புஸ்தகத்திலே தேவன் அது அருவருப்புன்னு சொல்றாரு இல்ல. எப்பதான் சொல்றாருங்க? மோசையின் நியாய பிரமாணத்துல தான் சொல்றாரு இல்ல. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறான். ஏங்க, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, என் மனைவிக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, நான் இன்னொரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணா என்ன தப்புங்க? கிறிஸ்தவர்களே கேட்கிறான். என் மனைவிக்கு குழந்தை இல்லை, என் மனைவி இன்னொரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதனால என்ன பிரச்சனை இருக்குது? பாருங்க, ஆபிரகாம் பண்ணிக்கிற பாருங்க. சாராளுக்கு குழந்தை இல்லை, சாரா என்ன பண்ணிக்கிறாங்க? தன்னுடைய வேலைக்காரி யார் கொடுத்துக்கிறாங்க? ஆபிரகாம் கொடுத்துக்கிறாங்க. அப்ப ஆபிரகாமை செய்யும்போது எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அப்படியே பாருங்க, பிரமாணம் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? நிதானிக்கணும். ஆபிரகாம் செஞ்சாரு, அதனால நானும் செய்வேன்னு சொல்லலாம். அப்ப இந்த வேதவாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது தேவன் விவாகத்தை பற்றி எந்த பிரமாணமும் கொடுக்கல. அதனால் ஆபிரகாம் இன்னொரு ஸ்திரியை விவாகம் பண்றாரு. என்னவாக எண்ணப்படவில்லை? பாவமாக எண்ணப்படவில்லை. தேவன் நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னார? இல்ல, தேவன் அப்படிலாம் சொல்லல. சாரால திருமணம் பண்ணிக்கிற, இன்னொரு திருமணம் நீ பண்ணக்கூடாதுன்னு தேவன் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாரு? அப்படியும் அவர் சொல்லல. அப்ப சாரால் தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்குற, திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. தேவன் அதை குறித்து ஏதாவது சொன்னாரா? இப்படி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? தேவன் எந்த பிரமாணத்தை என்ன பண்ணலங்க? கொடுக்கவில்லை. அது பாவமாக என்ன செய்யப்படாது, எண்ணப்படாது. இல்லைங்களா? ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. அப்பொழுது அவன், நான் உனக்கு அடையாளமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து, பாருங்க 19ஆம் வசனம், எழுந்து போய் தன் முக்காட்டை கலைந்து தன் தன் பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். பாருங்க, இந்த சம்பவத்தை எடுத்துக்கிறான். பாருங்க, யூதா தன் மருமகளோடு சேர்ந்துகிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்கன்றான். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இதெல்லாம் விவாதிக்கிறான். யூதா செஞ்சது மகா பெரிய அக்கிரமம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஆனா யூதா என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை.
வேத வாக்கியத்தை கவனிங்க. யூதா வந்து தன்னுடைய மூத்த குமாரனுக்கு இந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறான். திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த முதல் புருஷன் இறந்துடுறான், அவருக்கு குழந்தை இல்லை. ரெண்டாவது மகனை திருமணம் பண்ணி வைக்கிறாரு யூதா, அவனும் என்ன ஆயிடுறாங்க, தேவன் அடிச்சிடறாரு, அவனும் இறந்துட்டான். பாருங்க, சேலா வந்து சின்ன பையனா இருக்கான். அப்ப இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதாவுடைய மருமகள், எனக்கு யூதாவிலிருந்து என்ன வரணும், கர்த்தருடைய சந்ததி, யூதாவிலிருந்து தான் என்னுடைய சந்ததி வர வேண்டும் என்று சொல்லி அவங்க காத்திருக்கிறாங்க. சேலா பெரியவன் ஆக்குறாரு, ஆனா அவருக்கு என்ன இல்லைங்க கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா, யூதா அறியாமல் ஒரு வேசியை போல் என்ன செய்யறாங்க, தலையில ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு யூதா வர வழியில உட்காந்துக்கிறாங்க. யூதாவுக்கு தெரியாது தன்னுடைய மருமகள் தான் அங்க உட்காந்துருக்காங்க. அவளோடு சேர்ந்துடுறாங்க, முத்திரை மோகத்தை வாங்கிக்கிறாங்க, ஆரத்தை வாங்கிக்கிறாங்க. வசனத்துல முத்திரை மோகத்தையும் ஆரத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு யூதாவுடைய மருமகள் வந்து கர்ப்பவதி ஆனான்னு சொல்லும் பொழுது அவள் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது? யூதா. நான் யாரால கர்ப்பவதி ஆனேன்னா, இந்த முத்திரை மோகத்தை கொடுத்தாரு பாருங்க, இவரால் தான் நான் யானே கர்ப்பவதி, இவரால் தான் நான் கர்ப்பவதி ஆனேன் என்று சொல்லி முத்திரை மோகத்தையும் ஆரத்தையும் என்ன செய்யறாங்க, காண்பிக்கிறான். அப்பதான் சொல்றாரு, நீ என்னிலும் நீதி உள்ளவள். பாருங்க, அடுத்ததாக அவரை ஏற்றுக்கொண்டாரு, மனைவி ஏற்றுக்கிட்டாரு யூதா. அப்புறம் அவளை சேரவில்லை. இந்த ஸ்திரியை பொறுத்த மட்டும் சந்ததி யார் மூலமா தான் வரணும், யூதாவின் மூலமாக, அவருடைய சந்ததி என் வயிற்றுல வரணும்னு அவங்க காத்திருந்தாங்க. அதனாலதான் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நீதி உள்ளவங்களா இருக்கிறாங்க. வேற எந்த ஆடவனை தேடி அவங்க போனாங்களா, புருஷன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு போனாங்களா? அப்படிலாம் இல்லை. யூதாவின் சந்ததி எனக்குள்ளாக என்ன ஆகணும், வர வேண்டும், அதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. இது பாவமாக எண்ணப்பட்டதா? இல்லை. ஏன் பாவமா எண்ணப்படலை? அப்பொழுது பிரமாணம் என்ன செய்யப்படலைங்க, கொடுக்கப்படவில்லை. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் தன் மருமகளோடைய சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள், அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள், அவர்கள் இரத்த பழி அவர்கள் மேல். தேவன் இப்ப என்ன கொடுக்குறாருங்க, பிரமாணத்தை கொடுக்குறாரு. மருமகளை திருமணம் செய்யக்கூடாது, மாமனாரை என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்டவங்க, அருவருப்பானவர்கள். ஒருவேளை நியாயப்பிரமாண காலகட்டத்தில் யூதாவும் தாமரும் அப்படி இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்குங்க, அவங்க பாவிகள் ஆயிருப்பாங்க, கல்லால் அடித்து என்ன செய்யப்பட்டிருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்ப ஆதியாம் புஸ்தகத்துல அது என்னமாக எண்ணப்படவில்லை, பாவமாக எண்ணப்படவில்லை. ஆனால் சுபாவமே தெரியுமா? பாருங்க, தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா மனசாட்சி கொடுத்துக்கிறார். மனைவியோடு சேரணும், மற்ற ஸ்திரீகளோடு சேருவது பாவம்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். மனசாட்சி பிரமாணம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினார். பாருங்க, அம்ராம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அத்தையவே என்ன செய்யறாருங்க, திருமணம் பண்றாரு. அத்தைன்னா யாரு? தகப்பனுடைய சகோதரியை திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணது யாரு? மோசையினுடைய தகப்பன். மோசை ஆரோன் இருக்காங்க இல்லைங்களா, அவருடைய தகப்பன் தான் யாரை திருமணம் பண்ணியிருந்தாருங்க, அத்தையை திருமணம் பண்ணியிருந்தார். இது பாவமா? ஏன் இது பாவம் இல்லை? பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தது. அதனால அது என்னவா எண்ணப்படல, பாவமா எண்ணப்படல. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கல் ஆகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனம் ஆவாள். தேவன் பிரமாணத்தை கொடுத்துட்டார். யாரை திருமணம் பண்ணக்கூடாது? அத்தையை திருமணம் செய்யக்கூடாது, அது அருவருப்பு. தேவன் மோசே நியாய பிரமாணத்துல தான் யாரை திருமணம் பண்ணணும், யாரை திருமணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி என்ன கொடுக்குறாருங்க, பிரமாணத்தை கொடுக்குறாரு.
அதற்கு முன்பதாக விவாகத்தை பற்றி, திருமணத்தை பற்றி எந்த ஒரு பிரமாணத்தை தேவன் என்ன பண்ணலங்க, கொடுக்கல. எப்பொழுது பிரமாணம் கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது பாவம் என்னாகும், உயிர் பெறும். அப்ப எப்ப அது மீறுறாங்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க, பாவி ஆயிடுவாங்க. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பிரமாணமே இல்லைன்னா பாவம் என்ன செய்யப்பட மாட்டாது, எண்ணப்பட மாட்டாது. அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே பாவங்கிறது இருந்துச்சா இல்லைங்களா? வசனம் சொல்ற பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் என்ன இருந்தது, பாவம். அப்ப ஆதியாகம புஸ்தகத்துல பாவம் என்னன்னு தெரியும் எல்லாத்துக்குமே? தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். பாருங்க, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 பாருங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரியின் நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறானே என்றார். பாருங்க, இவரு ஆபிரகாம் சொல்லிட்டாரு, என்னுடைய மனைவி என்ன சொல்லிட்டாருங்க, சகோதரின்னு சொல்லிட்டாரு. உண்மையில அவங்க சகோதரி தான், சகோதரின்னு சொல்லிட்டாரு. அப்ப அபிமெலேக்கு அழைக்கிறாரு. தேவன் நைட்டு சொப்பனத்துல தோன்றி சொல்றாரு, அந்த ஸ்திரியை நீ தொட்ட நீ செத்தன்ட்ட, ஸ்திரியை தொட்டால் நீ செத்தாயின்ட்ட, நீ அழைத்த ஸ்திரியின் நிமித்தம் நீ செத்தாய் அப்படின்னு சொல்லிட்டார். அவள் வேறு ஒருவனுடைய மனைவி. இது அபிமெலேக்கு தெரியாதா? இன்னொருத்தருடைய மனைவியை தொடுவது என்பது பாவம் என்பது தெரியாதா? பாருங்க என்ன சொல்றன்னு பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்க. அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களையும் அழிப்பீரோ. அப்புறம் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை நீங்க அழிப்பீங்களா? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அவனுடைய சகோதரின்னு சொன்னதுனால என்ன பண்ணேன், நானு அவருடைய அரண்மனைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டேன். இவளும் சொன்ன ஆபிரகாம் என்னுடைய சகோதரன் சொன்னான். அவரும் என்ன சொன்னார், ஆபிரகாம் சாராளினுடைய சகோதரின்னு சொன்னார். நான் எப்படி செஞ்சேன் பாத்தீங்களா? உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும். அப்ப பிறனுடைய மனைவியை தொடுவது என்பது பாவம் என்பது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் சொல்றாரு, நான் உத்தம இருதயத்தோடு தான் பண்ணேன், அவருடைய மனைவின்னு தெரிஞ்ச நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்திருக்க மாட்டேன். தேவன் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவன் என்ன சொல்றாரு, உத்தம இருதயத்தோட நீ செஞ்ச. என்ன காரணம்? 2 பேரும் மாத்தி என்ன சொல்லிட்டாங்க, நான் சகோதரன் சொல்லிட்டாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, சகோதரின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்ப நான் உத்தம இருதயத்தோடு செஞ்சேன்னு சொன்ன போது தேவனை தான் ஆமோதிக்கிறார், சரின்னு சொல்ற. நீ உத்தம இருதயத்தோட என்ன பண்ண, செஞ்ச. நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட உனக்கு நான் இடம் கொடுக்க இல்லை. இதெல்லாம் பாவம் என்று அன்றைய காலகட்டத்திலே தெரியுமா தெரியாதா? மனைவியை தவிர மற்ற ஸ்திரீகளை தொடுவது பாவம் என்பது தெரியுமா தெரியாதா? ராஜாக்களுக்கு தெரியும், சாதாரணமான குடிமக்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? சுபாவமே வெளிப்படுத்தும், மனசாட்சியே சொல்லும். சொல்லுமா சொல்லாதுங்களா? சொல்லும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் நியாயத்திற்கு வருவாரு. வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் கிறிஸ்துவின் பிரமாணத்தை கொண்டு என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். சிலுவைக்கு முன்பதாக மரித்து போன இஸ்ரவேலர்கள் அவங்கள எந்த பிரமாணத்தின் நியாயம் தீர்க்கப்படுவாங்கன்னா, மோசையின் நியாய பிரமாணத்தின்படி யூதர் என்ன செய்யப்படுவாங்க, நியாயம் தீர்க்கப்படுவாங்க. நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளாத பிரஜாதிகள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க? 3 வகையான மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? நியாய பிரமாணம் வாழ்ந்த காலகட்டத்திலே பிரஜாதிகள் இருந்தாங்க, அவங்க எப்படி நியாயம் விசாரிக்கப்படுவாங்க? யூதர்கள் மோசையின் நியாய பிரமாணத்தில் நியாயம் விசாரிக்கப்படுவாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிக்கப்படுவாங்க. அப்ப ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்தவர்கள் எப்படி நியாயம் விசாரிக்கப்படுவாங்க?
இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த காலகட்டத்தில் சுத்தி இருந்த பிரஜாதிகள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள எப்படி நியாயம் விசாரிக்கப்படுவாங்க? ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை தீர்க்குதா இல்லைங்களா? பாருங்க, பிரமாணமே இல்லை. திருடுவது பாவங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கொள்ளையடிப்பது பாவம் தெரியுமா தெரியாதா? கொலை செய்வது பாவம் தெரியுமா தெரியாதா? காயின் ஆபேலை கொலை செய்யறாரு. கொலை செஞ்சு என்ன பண்ணாரு? மறைச்சு வச்சிட்டாரு இல்லைங்களா? ஏன் மறைச்சு வச்சாரு? பாவம் தெரியும். தேவன் பிரமாணத்தை கொலை செய்யக்கூடாது பிரமாணத்தை கொடுத்தாரு இல்ல. ஒரு சகோதரனை கொலை செய்வது பாவம் தெரியுமா தெரியாதா? தெரியும். மனசாட்சியின்படி உங்களுக்கு தெரியும். இது குற்றம் இது குற்றம் இல்லை என்று அவருடைய மனசாட்சியை தீர்மானிக்கும். அப்ப பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளாத பிரஜாதிகள், பழைய ஏற்பாட்டு பிரஜாதிகள் மனசாட்சியின் பிரமாணத்தை என்ன செய்வாங்க? நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஒரு வேத வாக்கியத்தை வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போகிறார்கள். பிரமாணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாவம் செய்யறாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவாங்கன்ற. பாவத்தை பற்றி அறிவே இல்லை, அந்த பாவத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன ஆவாங்க? கெட்டுதான் போவாங்க. இப்ப நமக்கு எது எது பாவம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எப்படி நமக்கு தெரியும்? நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிரமாணத்தில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? போதிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தாருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்க அந்த பாவத்தை செய்யறாங்க. அந்த பாவத்தை அவங்க செய்கின்ற போது என்ன ஆயிட்டே இருக்கிறாங்க? கெட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நமக்கு பாவத்தை பற்றி அறிவு நம்மள்ட்ட இருக்கு. எதெல்லாம் பாவம் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க? வெளிப்படுத்திக்கிறார். ஆனால் உலகத்தாருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க இல்ல. எல்லா காரியங்களும் பாவங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொறாமப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாது. நம்ம பாவம் தான் செய்யறோம்னு தெரியாது. தொடர்ந்து அதுல என்ன ஆயிட்டே இருப்பாங்க? கெட்டு போய்கிட்டே இருப்பாங்க, மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. நாம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை? பிரமாணம். பிரமாணம் இருந்தாதான் நீதியின் பாதையில நம்ம என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அவர் சொல்ல பாருங்க, நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறவர்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். இப்ப நமக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு தொடர்ந்து நம்ம பாவம் செய்யறோம்னா நாம் எதற்கு உட்படுவோம்? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவோம். பிரமாணம் இல்லைனாலும் பிரச்சனை, பிரமாணம் இருந்தாலும் பிரச்சனை. பிரமாணம் இல்லைன்னா பாவம் செய்கின்ற பொழுது தொடர்ந்து கெட்டு போயிட்டே இருப்போம். பிரமாணத்தை அறிந்து கொண்டு தொடர்ந்து பாவம் செய்கின்ற பொழுது நமக்கு என்னதான் கிடைக்குங்க? ஆக்கினை தீர்ப்பு. அவர்களை பார்க்கிலும் ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு ஜாஸ்தி? நமக்கு தான் ஜாஸ்தி. அறிந்தவனாய் இருந்து, பிரமாணத்தை அறிந்தவனாய் இருந்து தொடர்ந்து பாவம் செய்யறோம்னா நமக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. அவங்க பிரமாணம் அறியாம என்ன செய்யறாங்க? அவங்கள குறைவான தண்டனை தான். யாருக்கு அதிக தண்டனை? நமக்கு தான் அதிக தண்டனை. பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தது. பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்ப ஆபிரகாம் அத்தனை திருமணம் பண்ணாரு, யாக்கோப் இத்தனை திருமணம் பண்ணாரு. பாவங்க பாருங்க, இந்த பரிசுத்தவான்கள் இத்தனை திருமணம் பண்ணியிருக்காங்க, அதனால நானும் பண்ணலான்னு சொல்லலாமா? மோசையின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆதியாம் புஸ்தகத்தில் எந்த பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நமக்கு எந்த பிரமாணம் நமக்கு இல்லையா? நம்ம எந்த பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். நான் பிரமாணம் இல்லாதெல்லாம் இல்லாமல் எந்த பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். அந்த பிரமாணத்துல விவாகத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். மோசே நியாய பிரமாணத்துல தேவன் திருமண ஒழுங்கை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறான்றத பாருங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது, நான் கர்த்தர்.
அப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு, மோசே நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு, நெருங்கின சொந்தத்துல என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் பண்ணாதீங்கன்ற. 7ஆம் வசனம் பாருங்க, உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கல் ஆகாது, அவள் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கல் ஆகாது. இன்னைக்கு பாருங்க, தாயை திருமணம் பண்றவங்க இருக்கிறான், மகளை திருமணம் பண்றவங்க இருக்கிறான். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். சுவாபமே இதெல்லாம் நமக்கு சொல்றது இல்லையா, நான் பண்ணக்கூடாதுன்னு பிரமாணம் கொடுத்ததான் தெரியுமா? தேவன் சட்ட ஒழுங்க கொடுக்குறார். அடுத்து பாருங்க 8ஆம் வசனம், உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கல் ஆகாது, அது உன் தகப்பனுடைய சித்திய திருமணம் பண்றாங்க இல்லைங்களா, அதை சொல்றாரு. 9ஆம் வசனம் பாருங்க, உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டில் ஆகிலும் புறத்தால் ஆகிலும் பிறந்த குமார்த்தியாகி உன் சகோதரியை நிர்வாணமாக்கல் ஆகாது. சித்தி மகளாக இருந்தாலும் சரி, பெரியம்மா மகளாக இருந்தாலும் சரி, சித்தப்பா மகளாக இருந்தாலும் சரி, பெரியப்பா மகளாக இருந்தாலும் சரி, அந்த சகோதரி என்ன செய்யக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது. 12ஆம் வசனம் பாருங்க, உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கல் ஆகாது. பாருங்க, அத்தையை திருமணம் பண்ணக்கூடாது, சித்தியை திருமணம் பண்ணக்கூடாது, மகளை திருமணம் பண்ணக்கூடாது, மகனை திருமணம் பண்ணக்கூடாது. மனைவியின் சகோதரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது. இந்த பிரமாணத்தை கடைசியில் அதை சொல்லுவார். மருமகளை திருமணம் செய்யக்கூடாது, மாமனாரை திருமணம் செய்யக்கூடாது. இதெல்லாம் என்ன? திருமண சட்ட ஒழுங்கு. இதெல்லாம் திருமண சட்ட ஒழுங்கு. இந்த ஒழுங்கு தேவன் யார் கொடுக்கிறாரு? இஸ்ரவேலர் கொடுக்கிறார். அவர்கள் இந்த முறைமையின்படி திருமணம் பண்ணாங்கன்னா அவர்கள் அருவருப்பானவர்கள். இந்த முறைமையின்படி யார் திருமணம் பண்ணா? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவருடைய முறைமையின்படி நடவாமலும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தது யாரு? எகிப்தியர்கள், கானானியர்கள். இந்த முறைகேடான உறவுகள்லாம் அவங்கள்ட்ட தான் இருந்தது. திருமண உறவுகள்லாம் அவங்கள்ட்ட தான் இருந்தது. பாருங்க, மோசையினுடைய அப்பாவை யாரை திருமணம் பண்ணிக்கிறாரு? அத்தையை திருமணம் பண்ணிக்கிறாரு. பிரமாணம் அப்பொழுது கொடுக்கப்படல, என்னவா எண்ணப்படல? பாவமாக எண்ணப்படல. அப்ப தேவன் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்க? அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுல சொல்லுவார், அக்காவுடைய மகள் என்ன செய்ய வேண்டாம், திருமணம் பண்ணாதீங்கன்ற. அண்ணனுடைய மகள் இருக்காங்க, எனக்கு என்ன வேணும்? அண்ணனுடைய மகள் எனக்கு என்ன வேணுங்க? மகள் தான் வேணும். அக்காவுடைய மகள் எனக்கு என்ன வேணும்? மகள் தான் வேணும். அண்ணன் மகன் எனக்கு மகளா இருக்கிறாங்க, அக்கா மகள் எனக்கு எப்படி உறவாக முடியும்? இந்த மாதிரி முறைகளான உறவுகள்லாம் எங்க இருக்குது? இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் அருவருப்புன்னு இதுல சொல்வாரு பாருங்க. இந்த வசனத்திலே சொல்ல, படிச்சு பாருங்க. அக்காவுடைய மகளை திருமணம் பண்ணும்போது நான் அக்காவுடைய நிர்வாணம் சொல்லுவேன். திருமணம் பண்ணாத. அக்காவுடைய மகளை திருமணம் செய்கின்ற போது யாருடைய நிர்வாணம்? அக்காவுடைய நிர்வாணம், சகோதரி நிர்வாணம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அக்கா மகளை திருமணம் பண்றேன்றாங்க. அக்கா மகள் அவங்களுக்கு என்னதான் வேணுங்க? மகள் தான் வேணும். அண்ணன் மகள் எப்படி மகளோ அதே போல அக்கா மகளும் யாருதான்? நமக்கு மகள் தான். எந்த உறவுல போய் திருமணம் பண்ணுவாங்க? இதுல சொல்லுவார், அத்தை மகளை விவாகம் பண்ணாதுன்னு. நீங்க மருத்துவத்துல என்ன சொல்றாங்க? நெருங்கினதுல நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா குழந்தைகள் எப்படி பிறக்கும்? குழந்தைகள் எப்படி பிறக்கும்? ஊனமா பிறக்கும்ன்றாங்க. தேவன் அப்ப இதெல்லாம் சொல்ற, இதெல்லாம் செய்யாதுன்ற. இதெல்லாம் என்ன? சட்ட ஒழுங்கு. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் என்ன கட்டளை கொடுக்குறேனோ, என்ன நியாயத்தை நான் சொல்றேனோ அதை கேட்டு அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். ஏன்னு சொன்னால் நான் உங்கள் தேவனாகிய, நான் உங்களை ஆளக்கூடியவன் சொல்றேன், நான் உங்களை சிருஷ்டித்தவன் சொல்றேன். சிருஷ்டிகர் நம்ம கட்டளை கொடுக்கிறார், நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். இதான் மோசையின் நியாயப்பிரமாணத்தில் திருமணத்தை பற்றியதான காரியம், சட்டதிட்டங்கள். அப்ப பழைய ஏற்பாட்டில் மோசையின் நியாயப்பிரமாணத்துல விவாகரத்து யார் பண்ணலாம், விவாகரத்து ஏன் பண்ணாங்க, தேவன் ஏன் அந்த பிரமாணத்தை கொடுத்தார் என்பதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்யலாம் கற்றுக்கலாம். தேவன் தாமிகளை ஆஸ்வதிக்கிறார்.